இல்லாமலும் சாதகம் பாதகம் கலந்து இருக்குதுன்னா அப்பதான் உங்களுக்கு குழப்பமான பதிலை நீங்க எதிர்பார்க்குறீங்க. குழப்பமான பதில் உங்க காதுல விழுது. ஜோசியரும் இருக்கு ஆனா இல்லை, வடிவேல் சொல்ற மாதிரி கிடைக்கும் ஆனா கிடைக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டும் கட்டம் பதில நீங்க காதுல வாங்குறீங்க. நீங்க அதனால இரிட்டேட் ஆகுறீங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, பாதகத்தை குறைக்கிறதுக்கு நீங்க சாதகத்துக்கு அதிகரிக்குது பல வழிகள் இருக்கு. அதிர்ஷ்டமான விஷயங்கள் இருக்கு, பிரேயர்ஸ் இருக்கு, பரிகாரம் இருக்குல்ல. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சாதகங்கள் அதிகப்படுத்தும். உங்களுடைய வில் பவரால் அதெல்லாம் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் தெளிவு. புரியுதா? நன்றி, வணக்கம்.